எனக்கு பல காத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருத்திக் கொண்டு போர் முனையில் சந்திக்காமல் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் முப்படைகளை திருத்திக் கொண்டு நான் போருக்கு செல்கிறேன். சர்வ ஜாக்கிரதையாக விடுபட்டு செல்லலாம். எப்ப போறீங்க? செல்ல வேண்டாம். சாப்பிட்டு சாயந்தரமா போவீங்க. உணவை பார்த்தால் கடமையை பட்டு நீங்க போருக்கு போறீங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன உரைக்கிறார்? அரண்மனையில நீங்க நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்ற, நான் எங்கேயோ இருக்கிறேன். நான் எப்பொழுது அரண்மனைக்கு வருது? கவலை வேண்டாம். நான் மலைநாடு சென்று போரில் வெற்றி அடைந்து விடுவேன். உனக்கு நன்றாக தெரியும் வீர திறமையை பற்றி. ஆகையால் முல்லைநாடு சென்று மணிமலை நாட்டிற்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சியை உன்னை அழைப்பேன். உன் நாட்டை வெளிப்படுத்தினால் போதும். ஆனால் மணிமலை நாட்டின் பாதம் படித்தவுடன் நான் சொல்வது போல் என்னங்க நீங்க போயிட்டு வாங்க. நான் வந்து நான் அரண்மனைக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? நான் சொன்னது போல செய்து முடிக்கிறேன். எனக்காக நீங்க செய்துட்டாங்க. வேற எதுனா ஒரு பிளான் பண்ணிட்டு வேணாம். உன்னால் முடியும். நான் சொன்னால் என் பேச்சை என்னை நம்ப வராது. ஆனால் அதன் விளக்கம் எனக்கு இல்லைங்க. அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். சரி, என்ன சொல்றீங்களா? எனக்காக வாழ்பவர்களுக்கு அந்தரங்க இதை அறிந்து முடித்துதான் முதலில் என் இதயத்தில் குடிக்கொண்ட தெய்வமே. இந்த தெய்வத்தை வந்தால் குடிப்பதற்கு கஞ்சி கிடைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போயிட்டு அரண்மனை நல்லா இருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க சொன்ன மாதிரிலாம் நான் செஞ்சுடுறேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா அப்புறமா கைவிட மாட்டேங்க. அறுபது என்ன இப்பேற்பட்ட வார்த்தை மணிமலை நாட்டில் ஆள வந்தால் உடம்பில் உயிர் இழக்க வரை கைவிட மாட்டேன். இது சத்தியா. போருக்கு போறீங்க ஒரு பாட்டு சாருமதி என்னடா ஆர்வக்காரி இல்ல. நான் ஆர்வக்காரி. நானா போறது போற ஒரு அரை மணி நேரம் ரூம்ல எடுத்துட்டு போய் இதைத்தான் நான் நினைச்சேன். இதை நீ உரைத்து விட்டாய் பார்த்தாயா? நாம் இருவருடைய மனம் எப்படி இருக்கிறது பார்த்தாயா? அந்த பிரம்மன் நமக்காகவே ஆனா சாருமதி என்ன சொல்றதுன்னு உன்னுடைய ஆசை வாசங்கள் உணர்வுகளை அனைத்தும் அறிந்தவன், தெரிந்தவன், புரிந்தவன். ஒரு மனிதன் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் வாழ்நாளில் சந்தோஷமாக வாழலாம். ஆகையால் ஓரிரு நாள் வெளியேறி சென்று முல்லைநாடு சென்று மணிமலை நாட்டு வண்ணன் எனக்காக காத்துக் கொண்டிருக்க மாட்டார். அந்த கூபுர சேவலும் பார்த்து படிக்குது பாண்டி. மாமா மாமா
மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாம் குயில் செவல் பாடி நான் பதில் சொன்ன கேள்வி ஏ மாமா மயங்கிடலாமா ஆடுகளே தடுத்தாலும் அலைகடல் போய்வதில்லை ஆடிவா ஆடிவா